முழு ஒத்துழைப்பு கொடுத்த 2 பேர், அன்பு, ஜெஸ். தே நெவர் பீன், இன்னைக்கு ஒரு நாள் கூட லேட்டா செட்டுக்கு வராத 3 ஆர்டிஸ்ட் வந்து இந்த 3 பேரும். தே ஆர் ஆல்வேஸ் ஆன் டைம். அண்ட் இவங்க யாருக்கும் எந்த காயமும் பண்ணல. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். These 3 people. And of course ஒரு டைரக்டராக எங்கள் டைரக்டர் எனக்கு சொன்னது வந்து என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள புஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க முகம் தான் திரையில் வருது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஜோக்ஸ் அப்பாட் சிவா சார் சொன்னார், சார் ட்ரெயின் கலர் மாறிடுச்சுன்னு. ஆக்சுவலாக ட்ரெயின் கலர் மாறல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் சிவா சார். ஏன்னா பையனை தேடணும், அவர் கீழே கொடுத்து ட்ரெயினுக்கு அடியில் தேடிட்டு இருக்காரு. சார் அது கலகலப்பில் ஸ்கூட்டரில் கடியில் தேடலாம், ஆனால் இந்த படத்தில் தேடினா பையனுக்கு எதுவும் ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தம். ஷூட்டு எனக்கு அது லேட்டாக தான் புரிஞ்சுது. என்னன்னா ட்ரெயின் போக நான் பண்ணதான் தப்பு. இல்லை ஸ்டார்ட் அபவுட் ரைட் ஆர் ராங். சார் அது ஒரு ஹியூமராக பண்ணாரு. பட் நான் அது போய் நேராக பர்சனலாக இல்லை சார்னு சொல்றது போகலாம். என்னோட ஸ்டைல் எப்போதுமே நான் வந்து தவற வந்து ட்ரெயின் மேலே, இல்லை கேமராமேன் மேலே, இல்லை காற்று மேலே, இல்லை லைட்டு மேலே, இப்படிதான். ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா டேரக்டரும் கிளாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னிக் நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சூப்பர் ஸ்டார் நடிச்சாலும் சரி, அகிலோட சூப்பர் ஸ்டார் நடிச்சாலும் சரி, the technique of directors to tell lies to make them comfortable and easy. அதுதான் ஒரு டைரக்டரோட வேலை. அண்ட் பிகாஸ் வி லவ் அவர் ஆர்டிஸ்ட். ஏன்னா அவங்களோட சிறு மனம் கொண்டாலும் அது வந்து நமக்கு அந்த நாள் வீணாயிடும், அந்த ஷார்ட் வீணாயிடும். அண்ட் கிரேஸ் இஸ் வெரி டெடிகேட்டட். 90 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அதை கிரேஸ் 24 நாள் தான் நடிச்சாங்க. கிரேஸ் 90 நாள் நடிக்கல. படத்துல 90 நாள் வேலை பார்த்தது வந்து அன்பு. அண்ட் கிரேஸ் வாஸ் ஆக்டிங் 23 days. பட் ஷி டிட் இட் வெல் பெஸ்ட். என்ன பிரச்சனைனா, கிரேஸ் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆஸ்துமா வந்துருச்சுங்கிறது எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியும்? கேட்க தான் முடியும் இல்லையா? அண்ட் முதுகில் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா 6 மாதம் கழிச்சு டிஸ்க் பல்ஜுன்னா, அந்த சத்தத்தில் பல்ஜு வந்துச்சா கேரளாவில் போய் பல்ஜு வந்துச்சுன்னா எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எந்த பல்ஜு எங்கேருந்து வந்துச்சு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இட்ஸ் நாட் தட் இது ஆர்டிஸ்ட் சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா சிவா சாருக்கு வந்து ஒரு நாள் வயிற்று, அதுக்கான ஒரு ஷூட் நிறுத்திட்டாங்க. ஒரு வயிற்றுக்கே ஒரு நாள் நிறுத்தினாலும் ஒரு முதுகுவலிக்கு 2 நாள் நிறுத்த மாட்டோமா என்ன? இல்லை இந்த ஷூட் ஏன் 90 நாள்னா நிறைய நாள் கிட்டத்தட்ட 8 நாள் ஷூட்டே பண்ண நின்றுருக்கு. ஸோ ஒரு டைரக்டரா, ஒரு ப்ரொடியூசரா இந்த படத்துல ஆக்சுவலா பட்ஜெட்டை தாண்டி ரொம்ப போயாச்சு. ஆக்சுவல் ஷெட்யூல் வந்து 68 நாள். ஆனால் அந்த படம் நம்ம 90 நாள் பண்ணோம். பிகாஸ் நம்ம படம் நல்லா வரணுங்கிற. அஸ் அ ப்ரொடியூசரா அவங்கள பற்றி ஒரு சின்ன 10 செகண்ட்ஸ் தான். இப்போ இங்கே சன்ஃப்ளவர் பார்க்குறீங்கல்ல, இவ்வளோ அழகாக இருக்கு இந்த சன்ஃப்ளவர். நான் இப்போ அவர்கிட்ட, அவர் எவ்வளோ பேர் டைரக்டர், நான் அவர்கிட்ட ஒரு சஜஷன் சொல்கிறேன். சார் நம்ம அந்த சன்ஃப்ளவர் எடுக்கிறது வந்து இந்த ஈசிஆர்லேயே ஒரு 2 கிரவுண்ட்ஸில் வந்து இது மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு சிஜிலாம் பண்ணிக்கலாமே சார் அப்படின்னாரு. அப்படியே என்ன பார்த்தார் ராம் சார். அவர் மைண்டில் என்ன ஓடிச்சுன்னு தெரியல. இதெல்லாம் நமக்கு ஐடியா சொல்கிறான்ற மாதிரி ஓடிச்சா, இல்லை இதெல்லாம் நம்ம கேட்குறோமே அப்படின்ற மாதிரி ஓடிச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுறது டைரக்டர் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அதை கம்மியாக பண்ணதான் நினைப்பாங்க. அவர் என்ன பண்ணார்னா, மைசூர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே 2 கிரவுண்டில் வந்து சன்ஃப்ளவர் இருக்கு, அங்கே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு. இது எது இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டைரக்டர் நம்ம எடுக்க வந்ததை எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுக்கணும்னு நினைச்சு அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர். ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட். இது மாதிரி டெடிகேஷன், இது மாதிரி லவ் ஃபார் சினிமா வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஆனந்தி, இப்போ தனஞ்சயன் சார்லேருந்து எல்லாரும் சொன்னாங்க இவங்க படத்தில் அஞ்சலி இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கட்டடத்தில் அடிப்பட்ட கதையை எங்கேயுமே சொல்ல. அண்ட் தட் வாஸ் ப்ரூட்டல் ஆக்சிடென்ட். அந்த மகாராஷ்டிராவில் விழுந்தது சைக்கிள் இருந்து. அது மட்டும் இல்லை, நான் அவங்களை அறிமுகப்படுத்தினேங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக என்னுடைய எல்லா இக்கட்டான தருணங்களையும், இப்போ தரமணியில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணோம். ஜேஎஸ்கே சார் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு யாராவது வேணுங்கிறப்ப நான் ஒரு ஃபோன் கால் தான் பண்ணேன். ஆண்ட்ரியா ஹீரோயின் ஆனந்தி, இதில் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் வரலாம், சௌமியான ஒரு கேரக்டர் பேர், நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். கேட்ட அடுத்த செகண்ட் எஸ் சொன்னாங்க. அதுக்கடுத்தது பேரன்பு, அதில் திரும்ப ஒரு ஆண்டகனிஸ்ட், ஒரு ரெகுலராக ஒரு ஹீரோயின் பண்ண விரும்பாத ஒரு கதாபாத்திரம். நாங்கள்கிட்ட சொன்ன இந்த மாதிரி இருக்கிறதுல சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்கிறேன். நான் 7 கடல் 7 மலை, நான் கொச்சியில் இருக்கேன். படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அன்னைக்கு காலையில் பேப்பரில் ஒரு நியூஸ் வருது, இந்த படத்தில் ஹீரோயினே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ சுரேஷ் காமாட்சி சார் சொன்னார், இந்த மாதிரி ஹீரோயின் இல்லைன்னு நியூஸ் வந்திருக்கு, ஈவினிங் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஹீரோயின் யாருன்னு சொல்லலைன்னா அவ்வளோ இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அவ்வளோனால நான் வந்து ஒருத்தட்ட கேட்டிருக்கேன், பணமே வாங்க முடியாமல் போனாலும் போயிடும் அப்படின்னாரு. அப்போ நான் எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ண, இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன், அந்த படத்தில் நீங்கள் நடிப்பீங்களான்னு தெரியாது, அந்த கேட்ட ஒருவேளை நாங்கள் கொடுத்தாலும் கொடுப்போம், கொடுக்காலும் போனாலும் போவேன், நான் உங்கள் பேர் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படி தான் 7 கடல் 7 மலையில் ஆனந்தி ஹஸ் கம் இன் டு தட் ஃபிலிம்.
இந்த படத்துல அதே தான் ஹாட் ஸ்டார் வந்து நான் முதல்ல கிரேஸ் ஆண்டனி தான் நடிச்சானும் பிடிவாதமா இருந்தப்ப they said she is not a heroine material. அப்ப நான் ஒரு ப்ரோமோ கட் பண்ணி ட்ரெய்லர் கட் பண்ணி கிட்ட ஒரு 4 மாசம் இருக்குமா சார் அது ஓகே பண்றதுக்கு. அப்ப அவங்க ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, அப்ப அந்த படத்துல தமிழ்ல தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வேணும். அப்ப யார்கிட்ட கேட்க முடியும், நான் திரும்பவும் அஞ்சலிட்டு தான் கேட்க முடியும். ஏன்னா ஹீரோயின் இல்லாம ஆனா ஒரு ஹீரோயின் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒருத்தங்க பண்ணா எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டிசைன் ஆகிறது கரெக்டா இருக்கும். பையனை கால்வர் மறு வனிதான்னு ஒரு கேரக்டர் ப்ளீஸ் வந்து பண்ணுங்க. இது மட்டும் இல்ல, ஆனந்தி வந்து என் மகனுக்கும் என் மகளுக்கும் ஒரு அக்கா மாதிரி, எங்க வீட்டினுடைய ஒரு பிள்ளை. ஸோ ஆனந்தி ஏன் எங்க கூட இருக்காங்கன்னா ஷீ இஸ் ஃப்ரம் மை ஃபேமிலி, எங்க வீடு. நாளைக்கு என் படத்தில் நடிக்கலனாலும் ஷீல் பி மை செட். ஸோ ஆனந்தி, தேங்க்ஸ் யூ லாட் ஃபார் தட் அண்ட் அவர் ஹோல் ஃபேமிலி லவ்ஸ் யூ. அண்ட் அன்பு மித்துல் இவன் வந்து இதே மாதிரி தான், இவன் ஆடிஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. அண்ட் இவனுக்கு எல்லாமே தெரியும், நடிப்பு சூப்பராக வரும் ஆனால் ஓட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் ஆனால் டான்ஸ் ஆட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் வேபோர்டு ஓட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ இவனுக்கு முதல்ல நாங்கள் ஒரு 3 மாதம் ஸ்விம்மிங், ஓடுறது, நடக்கிறது, டான்ஸ் இது மட்டும் கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் ஷூட் போனான். அண்ட் இவனை சொல்லணும்னா அவங்க அப்பா சார், டாடா சார் எங்கே இருக்கீங்க, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அப்பா எங்கேயாவது இருப்பாங்களான்னு கேட்டாங்க. அவர் தான் அந்த அப்பா. இவன் பிறந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் அவர் விட்டு பார்த்துட்டு இருந்த மெயின் வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இவன் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தார், இருக்கிறார். நான் கேட்டேன், ஏன் சார் அவனை கைட் பண்ணுறதுக்கு அவனை வழி நடத்துவானா? அப்போ அவர் என்கிட்ட சொன்னது, இல்லை சார் அவன் வளரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அழகா இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு 14 வயசுல அவன் பெரிய பையன் ஆயிடுவான், அது வரைக்கும் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட், என்னால் மேக்ஸிமம் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷனல்லேருந்து வெளில வந்து சின்னதாக ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை வச்சுக்கிறது. 325 நாளில் இவன் என்னைக்காவது இவனுக்கு வேலை, இவன் ஏதாவது லீவ் விட்ட போய் பர்சனலாக வேலை பார்த்துப்பார். அப்படி இவனோடய இருக்கக்கூடிய இந்த அப்பா தான் பறந்து போவேன் அப்பாவும் கூட. தேங்க்யூ சார். அண்ட் அர்ஜுன் சார், தேங்க்யூ. நான் வந்து நிவின் சார்ட்ட வந்து கேட்டேன், அந்த மாதிரி நிவின் சார் இந்த கதை தெரியும், அண்ட் நிவின் சார் அர்ஜுன் பண்ணா கேரக்டர் நான் அவர் பண்ணுவாரா சார் இந்த கேரக்டர்னு கேட்டேன். ஏன்னா இட் வாஸ் அ வெரி ஸ்மால் ரோல். எப்படி அப்போ நிவின் நான் கேட்கறேன்னு கேட்டார். கேட்டப்போ நீங்க சொன்னீங்க சார் ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் நான் வந்து நடிக்கிறேன்னு. தேங்க்ஸ், நீங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு. உங்களுக்கு 120வது படத்தில் ஒரு ஷார்ட்ல நடிச்சாலும் போதும் நீங்க கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் விஜய் யஷ்தாஸ் சார், எங்களுக்கு வந்து ஒரு பணக்கார அப்பா தேவைப்பட்டாரு. அந்த பணக்கார அப்பாவுக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடவும் தெரியணும். அண்ட் யூ ஷுட் லுக் வெரி கிளாசிக், ரிச், வெரி கூல் கையாகவும் இருக்கணும். அப்போ ஒரு நாள் இன்ஸ்டால் நம்ம அப்படியே பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப அழகா இருந்தீங்க, தாடிலாம் இன்னும் அழகா இருந்துச்சு. அப்போ நான் பிரதீப் சார்ட்ட சொன்னேன், சார் இவர் கரெக்டாக இருப்பாருன்னு நினைக்கிறோம். பிரதீப் சார் இமீடியட்டாக கேளுங்கன்னாரு. அப்படிதான் யூ கேம் இன். அண்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நீங்கள் அவங்களுடைய பிஸி ஷெடியூலே அந்த 5 நாள் அண்ட் நீங்கள் தியாவை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மைனா, ஷீ இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவங்க நிஜ பேர் வேணி, பெபிள்ஸ் படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படிதான் எனக்கு தெரியும். வினோத் தான் அறிமுகப்படுத்தினா. அப்போ நான் கேட்டேன், நீ படம் நடிக்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ மைனாவை பார்த்தப்போ நான் நினைச்சேன், எப்படி நடிகராக போறான்னு சொல்லி இந்த கதை எழுதுறப்ப நான் மைனாக்காகவே வேணிக்காகவே எழுதின கேரக்டர் தான் மைனா. அண்ட் மைனா, யூ டிட் அ கிரேட் ஜாப், தேங்க்யூ. அண்ட் சந்தோஷ், யுவன் தான் அந்த படத்தோட மியூசிக். மகன் சார் நீங்கள் மேலே தான் வந்து நிற்கணும் சார், நான் இப்போ தான் உங்களை பார்த்தேன். யுவன் தான் மியூசிக் அண்ட் வி பெய்ட் இம் எவ்ரி திங் அட்வான்ஸாக பண்ணோம். பட் இந்த படத்தில் வந்து திடீர்னு மதன் சார் வந்து இவ்வளோ பாடல்கள் வைக்கலான்னு சொல்லிட்டு யுவன் துபாயில் இருந்தார். எங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தார் யுவன். இப்போ யுவன் என்னடா பண்ணலான்னு கேட்டேன். இப்போ யுவன் என்ன சொன்னா, நான் பிஜிஎம் பண்ணுறேன்னா இந்த தடவை பாட்டு மட்டும் நீங்கள் யாராவது வச்சு பண்ணுங்கிறாரு. அப்போ ஆபத் பாந்தவனாக என்னுடைய உதவி இயக்குநர்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்த அந்த பொன்முட்டையிடும் வார்த்தை தான் சந்தோஷ் தயாநிதி. அண்ட் சந்தோஷ், உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி எனக்கு செஞ்சுருக்கீங்கன்னு. என் கேரியரில் இந்த படம் வந்து லைக் இட் வாஸ் ரீச்சிங் த டெட்லைன். ஐ வாஸ் ஹேவிங் எ லாட் ஆஃப் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ். நான் ஒரு நேர்லையும் கூட பார்க்கல. அந்த 19 பாட்டு போடுற வரைக்கும் அவன் நேரில் பார்க்கவே இல்லை, எனக்கு டைமே இல்லை. மதன் லிரிக் எழுதி கொடுப்பாரு, அஸ்டன் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவார். அங்கேருந்து அவர் டியூன் போட்டு பாட்டா எங்களுக்கு அனுப்புவார். இப்படி 4 நாட்களில் வேக வேகமாக நாங்கள் பண்ணோம். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னோட அசிஸ்டன்ஸ் என்ன சொல்ல சொன்னேன்னா, ஒரு வேளை நான் யுவன் சாருக்கு டைம் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா அந்த 19 பாட்டையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், திரும்ப யுவன் சார் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ அவர் செய்கிற உதவிக்கு கண்டிப்பாக என்னைக்காவது நான் ஈடு செய்வேன். ஒர்க் பண்ணலனாலும் பரவாயில்லையான்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பினேன். இப்போ சந்தோஷ் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டார். சார் நீங்கள் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இது நான் என்னோட என்ன சொல்கிறது, நான் என்னை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிறேன், இதை செய்கிறேன்னு செஞ்சீங்க. தேங்க்யூ சந்தோஷ். அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி போட்டு அந்த வாய்ஸில் தான் இல்லைன்னா எப்போது இவன்கிட்ட போய் கேட்டிருப்பேன். பட் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆச்சு. ஒருத்தர் இவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறம் ஐ ஷுட் நாட் கோ பேக். ஏன்னா யுவன் அண்ணாவும் சொல்லிட்டாங்க. அண்ட் யுவன் வாஸ் வெரி என்ன சொல்கிறது கிரேஸ்ஃபுல். யுவன் ஆல்வேஸ் சேஸ் தட் யூ ஆர் மை டைரக்டர்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட யுவன் ஓகே நீங்கள் ஒரு பாட்டு பண்ணுங்கன்னு சொல்லி
he loved all the songs, even personally. அதுவும் அவர் பாடின அந்த கஷ்டம் வந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்கிட்ட சொன்னார் சந்தோஷ். ஆல் த பெஸ்ட் யூ, அவரோட விஷஸ் என் மூலியமா உங்களுக்கு. அண்ட் குமார் தங்கமீன்களில் ஆர்ட் அசிஸ்டன்ட் ஒரு சீன் நடிச்சிருப்பாரு. அப்புறம் ஐ மேடும் ஆர்ட் டைரக்டர் இன் தரமணி, அதுக்கப்புறம் நாரிஸில் வச்சுக்க வேலை பார்த்தாரு. அப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் மதன் சார் ஆக்சுவலாக ஒரு ஒரு லிரிக் ரைட்டர் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இப்படி ஒரு ஐடியா எனக்கு இல்லவே இல்லை. இப்படி பாட்டு வைக்கலான்னு சொல்லியோ, இப்படி பாட்டு எழுதலான்னு சொல்லியோ. ஸோ மதன் சார் படம் பார்த்துட்டு இப்படி ஒரு என்ன சொல்றது முக்கியமான இந்த விஷயத்தை இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. அது இந்த படத்துடைய இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸ்க்கும் அது மெயின் ஸ்ட்ரீமாக இருப்பதற்கும் நீங்கள் கொடுத்த ஐடியா தான் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ ஐடியா அண்ட் கொலாபரேட்டிங் வித் மீ. ஐ ரெஸ்பெக்ட் யுவர் லாட். என்னைக்குமே யூ நெவர் சே வாட் யூ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளில யார்ட்டையும் சொல்லவே மாட்டீங்க. இப்போ நான் சொல்லுன்னா நீங்கள் என்னைக்குமே வெளில சொல்லிக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் தட், ஃபார் கம்மிங் இன் டு மை ஸ்கிரிப்ட் அண்ட் ஹெல்பிங் மீ டு டேக் இன் டு த மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ், மோர் ஆடியன்ஸ். அண்ட் தென் பிரதீப் சார், இவரை மீட் பண்ணதுக்கு காரணம் நரன். சரி நரன், நரன் அவர் ஃப்ரெண்டு, என்னோட ரைட்டர், என்னோட ஃப்ரெண்டு. அவர் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவரை பார்க்க நான் போவேன். ஏன்னா அவருடைய வாரணாசின்னு ஒரு சிறுகதையை நான் படமாக நடிக்கிறதுக்காக கேட்டார். அதுக்கப்புறம் நானே அதை டைரக்ட் பண்ண ரைட்ஸ் வாங்கினேன். போகிறப்ப பிரதீப் சாரை மீட் பண்ணேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி ஆஃபீஸ் இப்போ ஹாட் ஸ்டார்லாம் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ படம் பண்ணுவாங்கிறதுக்காக அவர் என்கிட்ட பேசல, இவரும் என்கிட்ட படம் பண்ணுவாங்கிறது பேசல. இட் ஆல் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் ஸ்டார்ட் ஆச்சு. படம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தார். நான் வெவ்வேறு கதைகள் சொன்னேன். அதெல்லாம் அவர் ஓகேனாரு. பட் அதை தள்ளிட்டே போயிட்டு ஒரு நாள் புஷ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியாகணும்னு என்னை கம்பல் பண்ணி இந்த படத்தை வந்து பண்ண வச்சாரு. அண்ட் இந்த படத்தை இந்த கதைக்கான பட்ஜெட்ல பண்ணணும்னு விருப்பப்பட்டார். அதனாலதான் இந்த பறந்து போக நான் இந்த அளவுக்கு எடுக்க முடிஞ்சது, இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்களை கொண்டு வர முடிஞ்சது. அண்ட் பிரதீப் சார் இஸ் நாட் ஓன்லி கைண்ட் ஆஃப் என்ன, இவர் தான் வேலையும் டிசைன் பண்ணாரு. அண்ட் டிடி போயிட்டாங்க எனக்கு. அவர் சொன்ன மாதிரி லைக் அவர் வந்து பல பேருக்கினுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான திருப்பு முனைகள் இருந்திருக்காரு. வி கேன் வாட் யூ சே ஃபைண்ட் அவுட் த டேலண்ட் அண்ட் யூ கேன் சப்போர்ட் பீப்புள். எந்த கண்டிஷனும் இல்லாம எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒரு மனிதனுடைய திறமையை அப்படி கூட இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் வெகு குறைவு. தேங்க்யூ பிரதீப் சார், யூ கேம் இன் மை லைஃப் இன் ரைட் டைம். அண்ட் இவரை பார்த்ததுக்கு அப்புறம் அது எப்படி நான் மதன் கார்கி சார் பார்த்து சொன்னா அதே மாதிரி இவரை பார்த்ததுக்கு அப்புறம் சில சேஞ்சஸ் ஆனிச்சு. 7 கடல் 7 மலை கிளைமேக்ஸ் மாற்றி விட்டது இவர் தான். ஏன் சார் நெகட்டிவ் ஆகிக்கணும், ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தான் போய் ஆகணும், ஏன் அவன் இம்மாட்டெல்லாம் இருக்கக்கூடாது, ஏன் நீங்க ஒரு ஃபேண்டசிக்குள்ள போகக்கூடாது, ஒரு சில சாதாரண கேள்விகள்ல என் தாட் ப்ராசஸ் மாற்றினாரு. அண்ட் he said you should reach large audience ன்னு சொல்லி, and he asked me to do a happy film. ஆக்சுவலாக நான் பிரதீப் சாருக்காக தான் இந்த படம் பண்ணேன். இவர் சொல்லிட்டே இருந்தா நீங்க ஒரு ஹாப்பி ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அவர் தான் அந்த ஜேனலுக்குள்ள என்ன போஸ்ட் பண்ணாரு. அப்படி என்ன புஷ் பண்ணது ரொம்ப நன்றி சார். அண்ட் ஏகாம்பரம் சார் அண்ட் என்னோட பையனோட ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு நாள் அவரை பார்த்தேன் நான். அவர் பையனும் ஃபுட்பால் ஆடுவோம் அந்த இடத்துல. அப்போ என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அந்த 7 கடல் 7 மலை கேமரா தேடிட்டு இருந்தோம். சரி வாங்க சார் ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னோம். அப்படிதான் ஏகாம்பரம் சார் உள்ளுக்குள்ள வந்தார். அண்ட் 7 கடல் 7 மலை டோட்டலாக வேற, அவரை உருட்டி புரிஞ்சோனாங்க. அண்ட் அதுக்கு நேர் எதிராக அவர் கஷ்டப்படுத்துனதுக்கு பறந்து போல அவருக்கு கொஞ்சம் ஆசுவாசமா மினிமலாக எடுக்கலான்னு கூப்பிட்டு போனேன். பட் அதுவுமே அவர் டஃப் ஆயிடுச்சு. எனக்கு இல்லை சார், என்ஜாய் பண்ணேங்க. ஆக்சுவலாக சிரிச்சுட்டே வேலை பார்த்தோம். அண்ட் தேங்க்யூ ஆகா சார். அண்ட் சிவா சாரோடைய அவர் நேஷனல் அவார்ட் வின்னர் மேக்கப் மேன் சொல்லணும். சிவா சார் கூடயே அவர் இருப்பார். அண்ட் சிவா சாரினுடைய எல்லா குணநலன்கள் பிரதிபலன்கள் அவருடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே விரல் அசைவில் வைத்திருக்கக்கூடிய பொத்தானா சார் கூட இருப்பாரு. எப்போ முக்கியமா அப்போ இருக்க. அண்ட் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் மதி விஎஸ் அவர் தான் இந்த படத்தோட எடிட்டர். 7 கடல் 7 மலைக்கும் அவர் தான் எடிட்டர். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 படமும் நாங்கள் ஒரு 4.5 வருஷமா பண்ணிட்டு இருந்தோம். இதை தாண்டி என்ன எங்கள் ஆஃபீஸ் தேடி வரக்கூடிய சில சின்ன படங்களுடைய சில எடிட்டிங் கரெக்ஷனையும் அவனை தான் பண்ண சொல்லுவேன் நான். அண்ட் இஸ் மை அசிஸ்டன்ட் அண்ட் எடிட்டர். ஏன்னா பேரன்பு வந்து லைக் கடைசி நிமிஷத்துல நானே உட்காந்து அதை எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட எடிட்டர் இப்போ வந்து ஊர்ல இல்லைங்கிறதுனால நானே எஃப்சிபி கற்றுட்டு நானும் கமலேஷ் ஒரு பையனும். கமலேஷ் இருக்கான கமலேஷ் ஆர் யூ ஹியர்? ஆக்சுவலாக கமலேஷ் நான் தான் பேரனுடைய ஃபைனல் கட் எடிட் பண்ணோம். எதுவுமே தெரியாமல் நான் வந்து யூடியூப்ல போய் எஃப்சிபி என்னன்னு படிச்சுட்டு அதுக்குள்ள ஒரு சிஸ்டத்தை உட்காந்து ஆரம்பிச்சு முழு படத்தையும் பண்ணப்போ அப்போ செல்வம் வந்து செல்வத்தை கேட்டேன். எனக்கு வந்து இந்த கடைசி கட்ட வேலைகள் செய்யறதுக்கெல்லாம் ஆள் வேணும்னப்போ பரியேறும் ஒரு நாளில் ஒரு எடிட்டிங் அசிஸ்டண்டாக வேலை பார்த்துருந்த மதியம் என் ஆஃபீஸ்க்கு அனுப்புனான். அன்னைக்கு சாயங்காலம் வந்தான். இன்னைக்கு அவன் திரும்பி போகவே இல்லை, இங்கேயே இருக்கான். தேங்க்யூ மதி. உனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் என்னுடைய மாமனாருக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நீங்கள் எல்லாருமே உங்கள் பாட்டி உங்கள் ஒய்ஃபோட படத்தை கேட்டு படம் வருமா வராதா அப்படின்னு இந்த மறைச்சிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டிகிட்ட சொல்லுங்க படம் வருது, பறந்து போய் பாட்டியை தேட்டரில் கொடுத்து காட்டுங்க. தேங்க்யூ மதி.
அண்ட் ஜூலை 4th வருது. அண்ட் தேங்க்யூ நரன். அது எங்க இருக்காருன்னா பார்த்துட்டீங்க. சந்தோஷ் வேலைக்கு வாங்க. இந்த பாட்டில் 19 பாடல் இருக்கலாம், 20 பாடல் இருக்கலாம், என்ன பாடல் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாத படத்துக்கு, ஒரு கதாநாயகன் இல்லாத படத்துக்கு, அது ஒரு புது இசையமைப்பாளர், கிட்டத்தட்ட புது இசையமைப்பாளர் கொடுத்த பாடலுக்கு அந்த படத்தை பாடல்களை வாங்கி அதை இங்கே கூட நின்று அதை ப்ரொமோட் பண்ணி இப்போ எல்லாரும் கூட நிற்கிற சந்தோஷ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட என்னுடைய மேனேஜர் மாதிரி போய் நிறைய பேர்த்த கொண்டு படம் போட்டு காட்டினீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். சந்தோஷ்க்கு மட்டும் இல்லை, மணி அண்ட் ஹோல் திங் மியூசிக் டீம் தேங்க்ஸ் அலாட். அண்ட் மாரிசுவாக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து மீரா கதிரவனுக்கும் அரவிந்துக்கும் நன்றி சொல்லணும். இந்த இதுக்கான எல்லாத்தையும் அவங்க தான் கூப்பிட்டாங்க.